வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருப்பதிக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு திராவிட ஜனதா கும்பல் கதறாங்க. ஏன்னா மாநாட்டில் ஜாதி மதம் இதை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு தான் வெளியில் வருவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார்ல, அவ்வளவுதான். இனி ஹிந்து மத அடையாளங்களை அண்ணாமலை தவிர்ப்பார், விபூதியெல்லாம் வைக்க மாட்டார் அப்படின்னு திராவிட ஜனதா கும்பல் கிளப்பி விட்டாங்க. மறுநாளே அண்ணாமலை வழக்கம் போல விபூதி போட்டோட தான் வெளியில் வந்தார். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், வீத லீடர்ஸ் இயக்கத்தை அண்ணாமலை சொல்லியிருந்தார். அப்படி வீத லீடர்ஸ் இயக்கம் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, எந்த ஜாதிக்குள்ளேயோ எந்த மதத்துக்குள்ளேயோ அந்த இயக்கத்தை அடைக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றதுக்காக ஜாதி மதத்தை வீட்டில் பூட்டி வச்சுட்டு தான் இதனுடைய வாலண்டியர்ஸ் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. உடனே திராவிட ஜனதா கும்பல் கிளப்பி விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, அவர் வழக்கம் போல விபூதி போட்டோட தான் வெளியில் வந்திருக்காரு அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்து திருப்பதி கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக போயிருக்காரு மலை. இந்த வீடியோவை பார்த்துட்டு புலம்பி தள்ளுறாங்க தீஜானா என்ன, திராவிட ஜனதா. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி போட்டியில் ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க, அர்ஜென்டினா தோத்துருச்சு. ஸ்பெயின் ஒரு கோல் அடித்தாங்க, அர்ஜென்டினா கோலே அடிக்கலை. போட்டிக்கு பிறகு இந்த போட்டி பற்றிய ஒரு புள்ளி விவரம் வெளிவரும். எந்த டீமுடைய கட்டுப்பாட்டில் வந்து அதிக நேரம் இருந்துச்சு, கோல் போஸ்ட்டை நோக்கி யார் அதிகமாக ஷாட் அடித்தது, இது மாதிரியான புள்ளி விவரம் வெளிவரும். அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸ்பெயின் தான் பார்த்தீங்கன்னா கோல் போஸ்ட்டை நோக்கி 11 ஷாட் அடிச்சிருக்காங்க, அதாவது டார்கெட்டை நோக்கி. அர்ஜென்டினா ஒரு ஷாட்டு கூட அடிக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயினுடைய கோல் கீப்பரு உட்காந்து விளையாண்டுருக்கலாம், தரையில் உட்காந்து, இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாம் போல, அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு ஷாட்டு கூட ஸ்பெயின் கோல் கீப்பர் கிட்ட வரவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெயினுடைய வீரர்கள் அர்ஜென்டினா கோல் கீப்பரை தான் ரொம்ப பிஸியாக வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெயினுடைய டிஃபென்ஸு வேறு லெவலில் இருந்திருக்கு. அடுத்து பால் ஆக்குபென்சியை பொறுத்த வரைக்கும் மொத்த நேரத்தில் 68% நேரம் ஸ்பெயின் வீரர்கள்ட்ட தான் பால் இருந்திருக்கு. அர்ஜென்டினா வீரர்கள்ட்ட வெறும் 32% தான் வந்து இருந்திருக்கு. அடுத்து டோட்டல் பாஸ் எவ்வளவு, பாஸ்னா ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயருக்கு பாலை பாஸ் பண்ணுவாங்கள்ல, 803 பாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெயின் பிளேயர்ஸு. இதே அர்ஜென்டினா 445 பாஸ் தான் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு. ஃபைனல் போட்டி மட்டும் கிடையாதுங்க, த்ரூ அவுட் இந்த டோர்னமெண்ட்டே ஸ்பெயின் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கோல் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்லேயே அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. பெல்ஜியமுக்கு எதிரான போட்டியில் ஒரு கோல் பெல்ஜியம் அடித்தாங்க இவங்களுக்கு எதிராக. இது எந்த டீமும் ஒரு கோல் கூட ஸ்பெயினுக்கு எதிராக போடவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்பெயினுடைய டிஃபென்ஸ் இருந்திருக்கு. ஸ்பெயின் இன்னைக்கு கப்பு ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்பெயினுடைய டிஃபென்ஸு, தடுப்பாட்டம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், வர 23 விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. புஷ்ரி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, கட்சிக்காரங்கள்ட்ட திருவிழா மாதிரி கொண்டாடணும், தியேட்டரே திருவிழா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு மினிஸ்டர். அதற்கான ப்ரிப்பரேஷனில் டிவிகே கேடர்ஸ் இறங்கிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, எலெக்ஷனுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் சென்சார் போர்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதில் ஒரு பெரிய அரசியல் டிபேட்டு நடந்துச்சு. டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி டிவிகே குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அப்போ டிவிகே காரங்க சொன்னாங்க, ஒழுங்கா எலெக்ஷனுக்கு முன்னாடியே படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா எப்போதும் போல் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு தான் டைட்டில் வரும். எலெக்ஷனுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா சிஎம் தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு டைட்டில் வரும். எது வசதி அப்படின்னு நிறையா டிவிகே கேடர்ஸு பதிவுகள் போட்டாங்க. அந்த பதிவுகளுக்கெல்லாம் பலர் நக்கல் அடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரியே ஜனநாயகன் படத்துடைய டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருக்காங்க. ஹானரபிள் தமிழ்நாடு சிஎம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு. 1978 எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படம் 78 பொங்கல் ரிலீஸ் ஆகுது. அப்போது தமிழகத்துடைய முதல்வராக எம்ஜிஆர் ஆயிட்டார். ஆனால் அவருடைய அந்த பட போஸ்டரில் முதல்வர் எம்ஜிஆர் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை. வழக்கம் போல் எப்போதும் போல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்கும் அப்படிங்கிறத தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போது ஹானரபிள் தமிழ்நாடு சிஎம் தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு டைட்டிலை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கலாக டிபேட்டாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.